அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, உறவுகள். அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், குரானில் உறவுகளோட எப்பயுமே பகைச்சிக்க கூடாது, ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான். இன்னைக்கு நிறைய வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, திருமணத்துக்கு முன்னாடி அக்கா, தங்கச்சி, தம்பி இப்படி எல்லாமே ஒரு ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க. எல்லாரும் ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க. நல்லா அந்த வீட்டில் அந்த குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் திருமணம்னு ஒரு விஷயம் நடந்த பிறகு அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னே தெரியல. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதில்ல. அம்மா அம்மா பிள்ளைகள் பேசிக்கிறதில்ல. அப்பா பிள்ளைகள் பேசிக்கிறதில்ல. அக்கா தங்கச்சி பேசுகிறதில்ல. அண்ணன் தங்கச்சி இப்படி அந்த உறவுகளில் நிறைய பேசிக்கிறதே இல்லை. நான் இனிமேல் உன் மொய்த்த கூட வரமாட்டேன் அப்படி இப்படின்னு இப்படியே பகைச்சிக்கிட்டு ரொம்ப நாள் இப்படியே இருக்கிறாங்க. இதனால என்ன கிடைக்குதுன்னு தெரியல. அப்படியே நம்ம அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், உறவுகளை பகைச்சிக்க கூடாது, அவங்க கூட நல்லா சந்தோஷமான முறையில் எப்பயுமே உறவு வச்சுக்கணும்னு தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான். இப்போ இந்த மாதிரி பகைச்சிக்கிட்டு பையன் வெளிநாட்டுக்கு போகிறான். அந்த தாய் தகப்பன் ஊரில் இருக்கிறாங்க. அந்த தாய் தகப்பன்கிட்ட பேச டைமே இருக்கிறதில்ல. அவனுக்கு வேலைன்னு இருக்குது. அவன் பேசணும்னு நினைக்கும் போது பேசிக்கலாம், நம்ம அம்மா தாத்தா நான் எங்கே போகிறாங்க, நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது. திடீர்னு அவங்க நாளைக்கு மைத்தாயிடுறாங்க. அலறி அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடி வரான். என்ன பிரயோஜனம் அதில்? ஒன்றுமே இல்லையே. இருக்கும் போது ஒரு 2 வார்த்தை பேசினா ஏன் ஒருத்தர் பகைச்சிக்கிட்டு பேசாமல் இருக்கணும் சொல்லுங்கள்? அதுக்கப்புறம் என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைக்கிறது, எங்கள் அம்மா அப்படி, எங்கள் அப்பா எங்கள் அத்தா அப்படி இப்படின்னு. அவங்க அந்த செல்லு வச்சு பார்க்க போகிறாங்களா? அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் உட்காந்து பார்க்க போகிறாங்களா? இல்லையே. அதுக்கப்புறம் வச்சு என்ன புண்ணியம்? அந்த ஸ்டேட்டஸ்லாம் வச்சு என்னத்துக்கு வைக்கிறீங்க? யாருக்கு காட்ட வைக்கிறீங்க அந்த ஸ்டேட்டஸ்லாம்? நீங்கள் இருக்கும்போது தாய் தகப்பன் நல்ல முறையில் பாருங்கள். உறவுகளை எல்லாத்துலேயும் சந்தோஷமாக இருங்க. அக்கா தங்கச்சி இப்படி உறவுகளை அண்ணன் தம்பி இப்படி எல்லாமே பாசமாக இருங்க. இருக்கும்போது ஒருத்தர் பேசிக்கிறதே கிடையாது. அப்புறம் மைத்தான உடனே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, அழுகிறது. என்ன பிரயோஜனம் அதிலெல்லாம்? என்ன பிரயோஜனம் அதில் இருக்குது? அல்லாஹ் இப்படி தான் சொல்லியிருக்கானா? இதெல்லாம் மாற்றிக்கணுங்க. நம்ம நம்ம இதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு விஷயம். இதெல்லாம் மாற்றிக்கிறது தான் நமக்கு நல்லது. இதுக்கே தனியாக ஒரு அல்லாஹ் கேள்வி கணக்கு நமக்கு வச்சு இதுக்கான தண்டனை தனியாக கொடுப்பான் நமக்கு. இதெல்லாம் மாற்றிக்கிட்டு உறவு முறைகளை சரியாக கொண்டு போங்க. அதுதான் நமக்கு நல்லது. அல்லாஹ் சொல்கிறபடி அல்லாஹ்வுடைய அந்த இதெல்லாம் நம்ம கேட்கணும். கரெக்டாக இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.